தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டீங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 99 இடங்களை பிடிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 232 தொகுதிகள் வரையும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக நீங்கள் எப்படி வீழ்ச்சி அடையும்னு சொன்னீங்க, இந்த அளவுக்கு நிற்கிறாங்க அவங்க. அதாவது மக்களுக்கு முக்கியமாக, அதாவது காங்கிரஸுக்கு நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் தோற்றுருக்கீங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வெற்றி பெற்ற மாதிரி நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தோற்றுருக்கீங்க. மீண்டும் 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 ஆட்சியை இழந்து, பாஜக கிட்ட ஆட்சியை இழந்து நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இப்போ தான் உட்காருங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் எதிர்கட்சி வரிசையிலே நீங்கள் உட்கார அளவுக்கு வந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு வளர்ச்சி தானே. வளர்ச்சி அப்படி பார்க்க முடியாது. காங்கிரஸ் இருந்த எண்ணிக்கை 450 சீட்டுலாம் தனிப்பெரும்பான்மையாக ராஜீவ்காந்தி இருக்கையில் ஜெயிச்ச காலங்கள் போய் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இன்னும் 3 டிஜிட்டை கூட தொட முடியல. 99 சீட்டு தான். 3 டிஜிட்டை கூட தொட முடியாத நிலைமையில் இருக்கிறத நீங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளை ஏற்றுக்க முடியல. காங்கிரஸ் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட ஏன் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட 75% கட்சிகளை அவங்க ஒன்றிணைத்திருக்காங்க. காங்கிரஸோட வெற்றின்னு இதை ஏற்றுக்க முடியாது. மோடி அவர்கள் தன் மேல இருக்க நம்பிக்கைனால இத்தனையும் 3வது முறை உலகத்துல எந்த டெமோக்ரஸி கண்ட்ரிலையும், எந்த ஜனநாயக நாட்டிலையும் ஒரு தலைவர் 3வது முறையாக தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த வரலாறும் கிடையாது. நேரு கூட சொல்றாங்க, நேரு 3 முறை பிரதமராக இருந்தார், ஆனா 3 முறையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. முதல் தடவை காந்தி அவரை சூஸ் பண்ணாரு. காந்தி சூஸ் பண்ணி அவர் பிரதமரான தவிர மக்கள் தேர்ந்தெடுக்கல. அடுத்த 2 முறை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த இடத்துல கூட காந்தியா, நேருவா, சர்தார் வல்லபாய் பட்டேலான்ற டாக்கெல்லாம் கூட அந்த நேரத்தில் கண்டிப்பா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் இருந்துச்சுன்னு தெரியும். அன்னைக்கு காந்தி அவரோட சப்போர்ட்ல நேருவை சூஸ் பண்ணாரு. மக்கள் தேர்ந்தெடுக்கல. ஆனா உலகத்துல ஜனநாயக நாட்டுல ஒரு தலைவன் 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக போறது நரேந்திர மோடி மட்டும்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி 28 கட்சியை வச்சு நீங்க ஜெயிச்சது 232 சீட்டு. ஒரே தலைவன் தன்னந்தனியா நிப்பாட்டி 241 சீட்டு. இப்ப யார் பாத்துங்க, 28 பேர் நிக்கிறாங்க, ஆனா 232 சீட்டு தான் ஜெயிக்க முடியுது. ஒரே ஒரு ஆள் 241 சீட்டு. இத்தனைக்கு 10 வருஷமா அந்த நாட்டை ஆண்டுட்டு திரும்ப 3வது முறை நிக்கல இந்த நிலமரம். இதே இது முதல்ல நின்றுருந்தாருன்னா அவர் எந்த இடத்துக்கு போயிருப்பாருன்னு நீங்க பாத்துங்க. அப்படிப்பட்டு அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து இன்னைக்கு அந்த அளவுக்கு 3வது முறையை ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஆனா இங்க என்ன நினைக்குது காங்கிரஸ்? என்ன சொல்லுது? நாங்க வளர்ந்துட்டோம். காங்கிரஸ் பாஜக நினைச்சது நினைக்கல. 400 சீட்டு நாங்க சொன்னோம் தான். நாங்க 400 சீட்டுக்கு இலக்கை நோக்கி ஓடுனதுனாலதான் இன்னைக்கு நாங்க 293 300 நோக்கி இருக்கோம். உங்களோட எண்ணமே நம்ம பாடுற 272 எண்ணத்துல ஓடுனதுனாலதான் நீங்க 99 நிக்கிறீங்க. ஒருவேளை 543 நோக்கி ஓடிந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட எண்ணம் அடுத்த தேர்தலில் நாங்க 543 நோக்கி தான் ஓடுவோம். கண்டிப்பா எண்ணங்கள் பெருசா இருந்தா மட்டும்தான் உங்களால சாதிக்க முடியும். உங்க எண்ணங்களே நான் 200 272 இருந்தா முடியாது. நாங்க உண்மையிலேயே 400 நோக்கி தான் ஓடணும். எங்களோட உழைப்பை போட்டோம், முழுமையா எங்களோட உழைப்பை போட்டோம் எல்லாருமே. அதனால நாங்க 293 சீட் ஜெயிச்சிருக்கோம். அதை பத்தி நாங்க எந்த வகையிலும் ஃபீல் பண்ணல. கடந்த தேர்தலில் 303 இடங்கள் பாஜக தனித்து பெற்றிருந்து, இந்த வாட்டி 240 பெற்றிருக்கீங்க. எதுக்கு இந்த இடைவேளை? மக்கள் மத்தியில கண்டிப்பா நீங்க சரியான திட்டங்கள் போய் சேரலையா? கண்டிப்பா திட்டங்கள் சேரல அப்படிங்கிறது கிடையாது. நீங்க 2 விதமான விஷயம். எங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் நாங்க கீழே இறங்கியிருக்கோங்கிறது நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல இறங்கின அந்த 40 சீட்டு தான் எங்களுக்கு அடிபட்டது. உத்தரப்பிரதேசத்துல 40 சீட்டு, அந்த சீட்டு 40 தான் 343 வந்திருக்கும். கிட்ட 338 சீட்டு கிட்ட வந்திருக்கும். அந்த 40 எங்க அப்படின்னா 2 விஷயத்துல நடந்துருச்சு. 2014 19 காங்கிரஸ் தனியா, அகிலேஷ் யாதவ் தனியா நின்றாங்க, பிஜேபி தனியா நின்றுச்சு. அதனால நான் தனி கட்சியா நாங்க ஜெயிச்சிட்டோம். இந்த காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். இன்னொன்னு, உத்தரப்பிரதேசத்துல மெயினா காங்கிரஸ் என்ன பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க தர்றோம் அப்படின்னு, பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் தர்றோம்னு சொல்லி ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 8500 ஓகேங்களா? மாசம் கணக்கு பண்ணீங்கன்னா 8500 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எல்லாம் டோக்கன் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல டக்குன்னு வரும்னு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப அந்த மக்கள் அதை நம்பி ஓட் பண்ணிட்டாங்க. விருதுநகர்ல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், கன்னியாகுமரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச பெரும்பான்மையா போய் மக்கள் போய் விழுந்திருக்காங்க. இப்ப தோத்ததுக்கு அப்புறம் அந்த டோக்கன் எடுத்துட்டு போய் நிக்கிறாங்க. நிறைய நியூஸ் சேனல்லாம் நம்ம பாக்குறோம், செய்தித்தாளெல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால மக்கள் அந்த மாதிரியான ஒரு ஏமாற்ற சொல்லி அவங்க அந்த இடத்துல ஓட்ட வாங்கிட்டாங்க. பிளஸ் கூட்டணி ஒண்ணு அமைச்சிட்டாங்க. மோடி ஊழல்வாதிகளோட கூட்டணி வைக்க வேணாம் அப்படிங்கறதுக்காக நின்றதான். பிஜேபி எங்க கூட்டணி வச்சுன்னா 2 இடத்துல தாங்க பெருசா கூட்டணி வச்சது. ஒன்னு பீகார்ல நிதிஷ்குமாரோட, 2வது ஆந்திரால சந்திரபாபு நாயுடுனால. அதுவும் நாங்க முன்னெடுத்து போகல, கூட்டணி அவங்க முன்னெடுத்து கேட்டனாலதான் அந்த கூட்டணி அமைஞ்சது. இல்லைன்னா அவர் தனியா நிக்கணும், எந்த விதமான கூட்டணி கட்சிகளை சேர்ந்தனாலதான் முதல்ல கரப்ஷன்ங்கிறது ஒன்று கிரியேட் ஆகுது.
காங்கிரஸ் மேல இவ்வளவு பெரிய ஊழல் வந்தது காரணமே கூட்டணி தான். ஓகேங்களா? இப்ப 2G ஊழல்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? காங்கிரஸ்காரன் ஃபர்ஸ்ட் பண்ணல, ஆராசா திமுக காரன் பண்ணதான், இங்க பண்ணதான். இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டணி கட்சியில நீங்க சேர்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்க வந்து ஊழல் விஷயமா போய் நிற்கும். அதனாலதான் கூட்டணி கட்சிங்கிறது நம்ம கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயம். ஆனா இந்த தடவை மோடி தெளிவா சொல்லிட்டாரு, நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தது, இது வரைக்கும் நீங்க பார்த்தது ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சர் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு வேகமா வேலை செஞ்சுட்டு இருந்தேனோ அதை விட வேகமா தான் இன்னும் வேலை செய்ய போறேன். எந்த விதமான இதுக்கு நான் வந்து ஒத்துழைச்சு போக போறது இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. அதே மேடையில நிதிஷ்குமார் அவர்களும் பேசுறாரு, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க மோடி, நான் உங்க கூட துணையா இருக்கேன்றத பேசுறாரு. என்ன சமிக்கை காட்டுறாரு? கண்டிப்பா. அதாவது எல்லாருமே இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இவங்க இல்லைன்னா, அதாவது கார்ட்டூன்லாம் போட்டிருக்காங்க, மோடி நடந்து வர மாதிரி, இந்த வீட்டு கால் உடஞ்சிருச்சு, இங்கிட்ட நிதிஷ்குமார், இங்கிட்டு வந்து சந்திரபாபு நாயுடுங்கிற மாதிரி. யாருமே இல்லைனாலும் மோடினால ஆட்சி அமைக்க முடியும். இன்னைக்கு வின் பண்ணது 293. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்க சீட்டு 303. சுயேட்சைகள் பல பேர் ஆதரிச்சாங்க. இன்னும் 6 மாத காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியோட மொத்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 340க்கு மேல இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்படி எம்பி விலைக்கு வாங்கல? இப்ப நாங்க 10 பேர் விலைக்கு வாங்கினோமா? சந்திரபாபு நாயுடு விலைக்கு வாங்கினோமா? இவரை விலைக்கு வாங்கினோமா? ஆதரவு தர்றாங்க. அவங்க வந்து ஆதரவு தர்றாங்க. யாரும் காசு கொடுத்து வாங்கல. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? இவிஎம் மிஷின்ல நீங்க வச்சுதான் ஜெயிச்சீங்கன்னு சொன்னீங்க. இப்ப இவிஎம் மிஷினை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இவிஎம் மிஷின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா, கொஞ்சம் நீங்க ஒரு 2-3 தேர்தல் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்ப இவிஎம் மிஷின் கரெக்டான ஆயிருச்சு. நேத்து கூட சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த இவிஎம் மிஷின்ல வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அவங்க பையன் பேசின வீடியோவை போட்டு காட்டுங்க. அவருக்கு கார்த்திக் சிதம்பரம் இவிஎம் மிஷின் பத்தி ஒரு லெக்சர் எடுத்திருக்காப்ல, அந்த லெக்சர் எடுத்த வீடியோவை அவங்க அப்பாவுக்கே போட்டு காட்டட்டும். அவர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு அந்த மிஷினுக்கு. அதனால அதெல்லாம் பார்க்கணும். இவிஎம் மிஷினை பத்தி இவ்வளவு நாள் குறை சொன்னவங்க இப்ப இவிஎம் மிஷினை விட்டுட்டாங்க. இப்ப எம்பிக்களுக்கு காசு கொடுக்க போறீங்களான்னு சொல்றாங்க. ஏன் உங்க கூட்டணியில வந்து சேர்ந்தா காசு கொடுக்க மாட்டீங்க? நாங்க எங்களோட மோடியோட நல்லாட்சியை பத்தி பின்னாடி வந்தாங்கன்னா நீங்க காசு கொடுக்கணும்னு மாதிரி சொல்றீங்க. அதனால இந்த ஆட்சிங்கிறது கண்டிப்பா தொடர போகுது. 5 வருஷங்கள் வந்து மோடி வந்து அவரோட ஸ்டைல்லையே இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்த போறாரு. காமன் சிவில் கோடா இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும். இல்ல பெரும்பான்மையே இல்லையே, எப்படி நம்ம நாடாளுமன்றத்துல வந்து அந்த தீர்மானங்கள்லாம் நம்ம நிறைவேற்ற போறோம்? அதுக்காக தான் தெளிவா நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, மோடிஜி நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, உங்க பின்னாடி நான் நிப்பேங்கிறாரு. அந்த பக்கம் எதிர்கட்சி கூட்டணியில 232 பலமா உட்கார்ந்து 232 பலமா இருக்காங்க. 28 பேர் சேர்ந்து 232 பலமா உட்கார்ந்துருக்காங்க. நீங்க சொல்றீங்க நாங்க 3 கட்சி, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், பிஜேபி சேர்ந்தா 278 சீட் பாஜக கொண்டு வர மசோதாக்கு எப்படி அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க? தெளிவா அவங்களே சொல்லிருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க இன்னைக்கே பிரதமர், நிதிஷ்குமார் என்னமா சொன்னாரு, இன்னைக்கே நீங்க பிரதமரா கூட உட்காருங்க, ஏன் இன்னைக்கு பதவி இருக்காம 2 நாள் தள்ளி போறீங்கிறாரு. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடி நான் நிப்பேங்கிறாரு. சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்தியாவுக்கு நரேந்திர மோடிஜி தவிர வேற எந்த தலைவரும் செட் ஆக மாட்டாரு, அவர் தான் கரெக்டான தலைவர், கரெக்டான நேரத்துல மக்கள் கரெக்டான தலைவர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நான் இன்னமும் சொல்றேன், இவங்க 2 பேரையும் நீங்க நம்மளேனா கூட பாஜகனால தனியா வந்து ஆட்சி செய்ய முடியும். இவங்க இல்லைன்னா கூட ஆட்சி செய்ய முடியும். அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. நீங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே இருக்கு. அதனால வந்து இந்த ஆட்சியில என்னென்னலாம் குறை சொல்லணுமோ அந்த குறையெல்லாம் சொல்றீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து 203 சீட்டை வச்சுக்கிட்டு தான் 5 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி செஞ்சாரு. காங்கிரஸ் எந்த இடத்துல வந்து ஒரு கடந்த 30 வருஷத்துல எங்க வந்து அவங்க வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி நடத்துறாங்க? எல்லாமே கூட்டணி ஆட்சியில தான் நடத்துறாங்க. எல்லாமே நாங்க வந்து 10 வருஷமா பிஜேபி மட்டும்தான் ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி இப்ப நடத்தி ஒரு நிலையான ஆட்சியை கொண்டாந்து கடந்த 30 வருஷத்துல. இப்ப மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதுவும் 3வது தடவை நாங்க நின்றுருக்கோம். 3வது தடவை நின்று கண்டிப்பா ஜெயிச்சனால அந்த கூட்டணி இது வந்து அமைஞ்சிருக்கு. நாங்க தெளிவா சொல்றோம், அடுத்த தடவை நீங்க சொன்ன மாதிரியே 543க்கு 543 இலக்க நோக்கி தான் நாங்க ஓடுவோம். கண்டிப்பா 543க்கான இலக்கம் ஒண்ணா நாங்க 400 அடைய முடியும். எங்களுக்கு 400 இலக்க நோக்கி ஓடணும், 300 கிடைச்சிருக்கு. 543 இலக்க நோக்கி ஓடுவோம், 400 கிடைக்கும் அப்படிங்கறது சொன்னாங்க. அந்த 400ங்கிற நம்பரை வாங்காம விட போறது இல்ல. அதை வந்து பாஜக ஒவ்வொரு தொண்டரும் அந்த 400ங்கிறது எங்களோட மனசுல பதிஞ்சது, அது நடந்தே தீரும். இந்த தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்பார்த்தபடியே வந்து பாஜக தலைமையான கூட்டணி தான் வந்து அமைஞ்சு தேர்தலை வந்து சந்திச்சிங்க. பல இடங்களில் வந்து 2ஆம் இடம் வந்து பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. தென் சென்னையில் வந்து டெபாசிட்டே வந்து அதிமுக வந்து இழந்திருக்கு. மக்களோட அங்கீகாரத்தை பாஜக எப்படி பார்க்குது தமிழகத்தில்? அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க என்னென்னா வந்து அண்ணாமலை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாப்ல, அதனால தான் வந்து இங்கே வந்து தோத்தது 40 சீட்டுன்னு தோத்தது காரணம்னு. கண்டிப்பாக இது வந்து மிஸ்டேக் கிடையாது. எப்போதுமே கேட்டுங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து 1ங்கிற நம்பர் கொண்டுட்டு வர்றது தான் கஷ்டம். அந்த 1லேருந்து 10 கொண்டுட்டு வர்றது ஈஸி. ஓகேங்களா? அந்த 1ங்கிறது கொண்டுட்டு வரது தான் கஷ்டம். இன்னைக்கு அந்த 1ங்கிற நம்பர் அவர் கொண்டுட்டு வந்துருக்காரு. அதாவது நம்பர் மீன்ஸ் வெற்றிங்கிறது இல்லை, மொத்தமாக நீங்கள் வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் நீங்கள் இப்போ பாஜகனா கன்னியாகுமரிங்கிற மட்டும்தான் கன்னியாகுமரி. ஓகேங்களா? ஒரு ஆவரேஜா பரவலா கட்சி வளர்ந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம மாநிலத்தில் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். இன்னைக்கு அவர் பரவலா தமிழ்நாடு முழுக்க கட்சியை வளர்த்திருக்காரு. ஓகேங்களா?
11.5% நாங்க கிட்டத்தட்ட தனியா வாங்கியிருக்கோம். கூட்டணியோட சேர்த்து 18 சம்திங் ஓட் பெர்சன்டேஜ் நம்ம வாங்கியிருக்கோம். போன 2019ல 2014ல இந்த வாக்கு சதவீதத்தை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போதே வந்து அவர் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. எது தனியா அப்படி வாங்கி கொடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்றீங்களா? 2014ல. அதாவது வந்து அது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா 2014 நடந்தது முழுக்க மோடி அலைங்கிறீங்கன்னா 10 வருஷ காங்கிரஸ் கட்சியோட அதிருப்தியில வந்து அந்த ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்று கிரியேட் ஆயிருந்துச்சு. அன்னைக்கு திமுக காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே இல்லை அப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அங்கிட்டு வந்து டிஎம்கே வந்து கரண்டை கட் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவங்க ஒரு காம்படிஷனே இல்லை. அன்னைக்கு நடந்த எலெக்ஷன் வந்து ஜெயலலிதா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு மட்டும்தான் அன்னைக்கு நடந்த எலெக்ஷன். இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து டிஎம்கேயும் காங்கிரஸும் பயங்கரமான வெயிட்டேஜ்ல நின்று எலெக்ஷன் சந்திச்சாங்க. அந்த பக்கத்து ஏடிஎம்கே வந்து தேமுதிகவோட கூட்டணி வச்சு ஒரு வெயிட்டேஜான எலெக்ஷன் சந்திச்சாங்க. பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏடிஎம்கேயே 13 இடத்துல 40 தொகுதிகளில் 13 இடத்துல ஓட விட்டுருக்கு. இன்னைக்கு ஜெயக்குமார் எல்லாம் பேசின பேச்சுக்கு தென் சென்னையில அவங்க பையனை டெபாசிட் கூட வாங்க விடல, அந்த அளவுக்கான ஓட்டு வாங்கியிருக்கோம். அண்ணாமலை பாத்தீங்கன்னா 4,50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணி இல்லாம 4,50,000 ஓட்டு ஒரு தொகுதியில் வாங்குறதுன்னா எவ்வளவு பெரியான விஷயங்கள்ங்க. நீங்க கூட்டணி வச்சே இவங்க கூட சவாரி வச்சுட்டே போனீங்க அப்படின்னா ஒரு ஊழல் கட்சியை வந்து நீங்க உங்க தோள்பட்டையில ஏத்திக்கிட்டே தெரியுற மாதிரியான அர்த்தம். நீங்க அப்படியே போனீங்கன்னா அவங்களோட நீங்க கூட்டணி வச்சோம்னா ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாம், ஒரு 3 சீட்டு வாங்கலாம். இப்போ நாங்கள் சட்டசபைக்கு ஒரு 4 எம்எல்ஏ போயிருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏன்னா அவ்வளவுதான் எங்களோட லெவலே இருக்கும். 4 எம்எல்ஏ போலாம், 2 எம்எல்ஏ போலாம். இந்த விசிகா மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ இல்ல ஒரு காங்கிரஸ் மாதிரியோ ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க சுருங்கிடுவீங்க. அண்ணாமலை என்ன அதை விரும்பல. நம்ம வந்து மோடிஜி இருக்கையிலேயே நம்ம ஒரு பவர்ஃபுல்லான கட்சியா இங்க ஆள்ற ஒரு கட்சியா கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு வட்டத்துல சுங்குறா இருந்தா நீங்க கூட்டணி வச்சு ஒரு 2 தலைவர்கள் மட்டும் எம்பி ஆகலாம். தமிழிசை அவர்களும் சொல்றாங்கல்ல, கூட்டணி வச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு. அதாவது இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தலைமைக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. கூட்டணி வச்சு சில பேர் போகணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் வந்து இல்ல நினைக்கிறேன். இப்ப என்னன்னா தலைவர் மாநில தலைவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படிங்கறத அபிஷியலா, ஏன்னா மாநில தலைவர்ங்கிறவர் அவங்க சொல்றதை வச்சுதான் நம்ம கூட்டணிங்கிறத அமைக்க முடியும். மாநில தலைவரே அந்த முடிவு எடுக்க முடியாது, தேசிய தலைமை தான் எடுக்க முடியும். தேசிய தலைமையிட்ட காம்ப்ரமைஸ் பண்றதுனாலதான் நம்ம கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி வச்சா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரியான அரசியலை முன்னெடுப்புங்கிறத ஒரு காம்ப்ரமைஸ் பேசுறாங்க, காம்ப்ரமைஸ் ஆகுது, அதனாலதான் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அவருடைய என்ன ஓட்டுங்கிறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்படி நினைச்சிருக்கலாம், நம்ம வந்து கூட்டணி வச்சிருந்தோம்னா ஒரு 3 சீட்டு 4 சீட்டுங்கிற ஒரு விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்ங்கிற மாதிரி அந்த ஒரு சர்க்கிள்ல திமுகங்கிற ஒரு கட்சிக்கிட்ட அடிமையாவே நீங்க இருக்கணும், அந்த நம்மளதான் போய் ஆகணும். இல்ல நானும் உன்ன மாதிரி ஒரு கட்சி நானும் திமுகவோட அதிமுகவும் எந்த வகையில குறைச்சல் இல்ல, நானும் தனியா போட்டிட்டேன்னா என்னோட பலத்தை நிரூபிக்கிறேங்கிறதுக்காக தான் அவர் தனியா நின்றது. இல்லைன்னா அவரும் கூட்டணி வச்சு இன்னைக்கு அவர் எம்எல்ஏ மினிஸ்டர் எம்பி ஆகி இன்னைக்கு மினிஸ்டர் இருப்பாப்ல. அவரோட வளர்ச்சி அவருக்கே தெரியும், நம்ம தனியா நின்றா தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கூட்டணி வச்சா நம்ம வின் பண்ண முடியுங்கிறது தெரியும். தெரிஞ்சும் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை தான் டார்கெட் பண்றாங்க. அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி கோவையில் பிரஸ் மீட்ல பேசும்போது கூட்டணி வச்சிருந்தா நம்ம அதிமுக பாஜக கூட்டணி 35 இடங்களை வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இல்ல நிச்சயமா அந்த ஓட் பேங்க் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில வச்சிருக்க ஓட் பேங்க் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா 30 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கேயும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வாங்கின ஓட்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு 30 தொகுதிகள்கிட்ட ஜெயிச்சிருக்கலாம், அந்த மாதிரியான இதுல தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா 30 சீட்டு ஜெயிச்சிருந்தா ஏடிஎம்கே ஒரு 15-20 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், மற்ற கூட்டணி கட்சி எல்லாம் ஒரு ஜெயிச்சிருக்கோம், பிஜேபி ஒரு 6-7 சீட்டு ஜெயிச்சிருந்திருக்கோம் ஓகேங்களா. ஆனா இந்த 6-7 ஜெயிச்சோம்னாலும் எங்கனாலதான் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னு யார் சொல்லுவா? அதிமுக சொல்லும். ஏன்னா ஏடிஎம்கே இப்ப இருக்க 4 எம்எல்ஏக்கும் அதான் சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க போட்ட பிச்சா நீங்க 4 சீட் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சண்முகம் அவர்கள்லாம் பேசி ஏகப்பட்டதை சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க, வாஜ்பாய் டைம்லயும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, நானும் நீ ஈக்குவல் உள்ள உன்னை விட நான் மேல அப்படிங்கிற வளர்ச்சியை தான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு மாநில தலைவராக போட்டிருக்கோம், எங்க கட்சியை வளர்க்க தானே பாப்பாரு தவிர அதிமுக வளர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஆனா கட்சியில பல தலைவர்கள் கூட்டணி எதிர்பார்க்கறாங்கல்ல, அதாவது தொண்டர்கள் கூட சில பேர் எதிர்பார்க்கறாங்க தான். ஆனா நீங்க ஒரு தலைவன் ஒருத்தர் நியமிச்சிட்டோம்னா அவர் சொல்றதை ஏற்று போறதா ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் அவருக்கு கொடுக்குற நீங்க மரியாதை. அவரையில மற்ற தலைவர்களுடைய பேச்சும் அவர் கேட்கணும். கண்டிப்பா எல்லாருக்கும் சைக்கிளுங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பிஜேபிங்கிறது ஒரு ஆள் கட்சி கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க தலைவர், நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுக்கு நான் வந்து கோஆபரேட் பண்ணி தான் நான் போகணும். நாளைக்கு எனக்கு தலைமை வரும், அப்ப நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்ப நீங்க என்னை கோஆபரேட் பண்ணி தான் போய் ஆகணும். உங்ககிட்ட நான் தலைவர் போஸ்டிங் கொடுத்துட்டு நான் பல்வேறு கருத்துக்களை சொன்னேன் அப்படின்னா அப்ப நீங்க எதுக்கு தலைவர் அங்கே உட்காந்துருக்கீங்க? கரெக்டா? தலைவருங்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. 3 வருஷத்துக்கு நீங்க கட்சியை நல்வழிப்படுத்தி கட்சியை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லலாம். அவர் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு இதுல போய்கிட்டு இருக்காரு. அப்படிங்கல அவர்கிட்ட தலைவர் கொடுத்துட்டு எல்லா பக்கமும் பின்னாடி இருந்து பிடிச்சி நாங்க இழுத்துட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தலைவர்? நாளைக்கு எனக்கு தலைவர் ஆப்ஷன் வரும், அப்ப என்னோட வியூகம் என்னவோ அந்த வியூகத்தை நான் செஞ்சுக்கிறேன். அப்ப நீங்க வந்து என்னோட வியூகத்தை பிடிச்சி இழுக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு இதுல தான் போகணும், அப்பதான் கட்சியை வளர்க்க முடியும்.
இன்னைக்கு அவருக்கான தலைவருக்கான பொறுப்பு, அவர் கட்சியை வழிநடத்திட்டு போறாரு. அவர் நல்லா செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு வந்து தொண்டர்கள் பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் பல லட்சம் தொண்டர்கள் அவருக்கு பின்னாடி சப்போர்ட் பண்றாங்க. அவர் தோத்ததுக்காக மொட்டை அடிக்கிறாங்க, அவர் தோத்ததுக்காக விரல வெட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கையில நமக்கு வெறி பிடித்த ஒரு இதா இருக்குது. நம்ம வந்து வரவேற்கல. பட் ஆனா வந்து அவர் எவ்வளவு பற்று வச்சிருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுதுல. அதே தோல்விக்காக வந்து ஆடு வெட்டி கொண்டாடுறாங்கல்ல. அது திமுக வன்முறைங்கிறத நீங்க எப்படின்னா பாருங்க. திமுக தொண்டன் எப்படி கொண்டாடுறான், பிஜேபி கொண்டன் எப்படி ஏத்துக்கிறான்னு பாருங்க. திமுக தோத்தவன் வந்து மொட்டை அடிச்சுட்டோ இதுவனையும் அவனை வரத்திக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறான். இவங்க வந்து வெற்றியை வந்து எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. நடு ரோட்ல கொண்டாந்து ஆடை வெட்டி அந்த புத்தி இதெல்லாம் மக்கள் பார்க்க தான் செய்யறாங்க. மக்கள் பார்க்க தான் செய்யறாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு புத்தின்னு பாருங்க. அதை கொண்டாந்து அதை வெட்டி கொடுமைப்படுத்தி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு. அதுக்கு கனிமொழி அவர்களும் செய்தியாளர் சந்திப்புல ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. அது நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது வன்முறை பேச்சு வந்து திமுகல வந்து இவங்க அவங்க அப்படின்னு கிடையாது. திமுகனாவே வன்முறை பேச்சு தான். வன்முறை பேச்சு, வன்முறை நடவடிக்கை தான். இன்னைக்கு கூட ஒரு சிபிசிஐடி போலீஸை கூட இன்னைக்கு வெட்டி கொண்டிருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வெட்டி கொண்டிருக்காங்க. அதாவது இங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், திமுக தலைவர்களே, ஒரு அரசாங்க பதவிகள் இருக்க தலைவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடனை கூட வெட்டி போடலாம், மனுஷங்கறியை யாரு திம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் எவ்வளவு சகிப்புத்தன்மை, எப்படி இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு புரியல. ஆராசாவும் சரி, கனிமொழியும் சரி, அவங்களோட பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு ஒரு சாதாரண மக்கள், ஒரு படித்த மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிற முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க பேச்சுக்கள்லாம். அவ்வளவுதான், இதை கடந்து தான் போகணும். இதுக்கு நம்ம திரும்ப திரும்ப பதில் பேசி வேஸ்ட் தான். அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கேட்டிருக்காரு, அண்ணாமலை இருக்கும்போது பாஜகவுக்கு எப்படி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதே கேள்வியை தான் நாங்களும் கேட்குறோம். எடப்பாடி இருக்கையில எப்படி அதிமுக ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா, எடப்பாடி இருக்கையில அதிமுக எப்படி ஜெயிக்க முடியல. எடப்பாடி தலைமை ஏத்துட்டு அவங்க எந்த தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்க. எடப்பாடி தலைமை ஏத்துட்டு அவங்க எந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க? இந்த தேர்தல் அவங்க வந்து 1.2% வாக்குகள் வந்து அவங்க கூடுதலா வாங்கியிருக்கு. என்னது 20% ஓட்டுங்க. ஏடிஎம்கேயோட ஓட் 2014 ஜெயலலிதா இருக்கையில அவங்களோட ஓட் பேங்க் எவ்வளவு தெரியுமா? 44.6. இப்ப எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் 19.35, இப்ப 20.35. இல்ல, ஜெயலலிதா தலைமையும் எடப்பாடி தலைமையில நம்ம கம்பேர் பண்றது அது வந்து அவர் அப்படி அதை பேசணும்ல. அவர் பேசுறது அதே இருக்கா. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எப்படி பெரும்பான்மை கிடைக்குங்கிற பேச்சு எப்படி இருக்கு. இப்ப எடப்பாடி தலைமை ஏத்துட்டு என்ன ஜெயிச்சாங்க? பிஜேபி ஒண்ணுமே இல்லாத கட்சி, நோட்டாக்கு கீழே இருந்த கட்சியை இன்னைக்கு அண்ணாமலை வந்துட்டு இன்னைக்கு 11% ஓட் வாங்கி கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு 11 மடங்கான வளர்ச்சி. 0ல இருந்து 11 மடங்கு வளர்ச்சி. எடப்பாடி 44% இருந்த ஓட் பேங்க, ஜெயலலிதா இருக்கையில் 44% ஓட் பேங்க இன்னைக்கு 20% மாத்தி கொடுத்துட்டு என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சாதனை பண்றாரு அவரு? எடப்பாடி தலைமை ஏத்துட்டு எந்த தேர்தலுங்க ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு? நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கேவலமான தோல்வி, இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி விட 13 இடத்துல பின்னால தள்ளி போயிருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு மானம் கடத்தணும்? நீங்க வாயிலேயே பேசுன ஜெயக்குமார் பையன் தென் சென்னையில டெபாசிட் இல்ல, கோயம்புத்தூர்ல அந்த பேச்சு பேசினாப்ல, சிங்கம் சூர்யானுமா அவர் பேசினாப்ல ஏடிஎம்கே கேண்டிடேட், அவர் 3வது பிளேஸ். கன்னியாகுமரியில நாம் தமிழருக்கு கீழே ஓட்டு வாங்குறீங்க. 4 இடத்துல 3 இடத்துல நாம் தமிழரோட பின்னாடி வாங்குறீங்க. மயிலாப்பூர்ல ஒரு வார்டுல 0 ஓட்டு வாங்கிருக்கீங்க. மயிலாப்பூர்ல ஒரு காலத்துல மயிலாப்பூர்ங்கிறது ஏடிஎம்கே கோட்டை. மயிலாப்பூர்ல ஏடிஎம்கே ஒரு பூத்ல 0 ஓட்டு. நான் உள்ள உட்காந்து கவுண்டிங்ல உட்காந்துருக்கேன், 0 ஓட்டு. அங்க கவுண்டிங்ல உட்காந்துருக்க ஏடிஎம் காரனா மூஞ்சிய மறைச்சுக்கிறான், அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த கவுண்டிங் அடுத்த ரிசல்ட் வரக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடி போயிட்டான். இது எவ்வளவு மாதிரி கேவலமான சூழ்நிலையில கொண்டாந்து நீங்க ஏடிஎம்கே நிப்பாட்டி வச்சுட்டு நீ என்ன பேசுற அண்ணாமலை பத்தி? அவர் இன்னைக்கு 11 மடங்கு கட்சியை வளர்த்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு என்ன மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு வெற்றி நாங்க இந்த மாதிரி 40 தோத்துமே எங்களுக்கு இவ்வளவு உற்சாகத்தை தருதுன்னா அது அண்ணாமலைங்கிறனால ஒரு ஆளுனாலதான் எங்களுக்கு உற்சாகமே. அதனால நீங்க ஏடிஎம்கேங்கிறது அண்ணாமலை என்ன சொன்ன மாதிரி 26ல அது மிகப்பெரிய ஒரு பின்தங்கி ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையில தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி எதிர்பார்க்கலாம். அதாவது எது கொடுத்தாலும் சந்தோஷங்க. ஆனா நான் ஒரு தொண்டனா, ஒரு நிர்வாகியா என்னோட ஆசை என் தலைவர் வந்து தலைவரா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. எங்களை வழி நடத்தணும். இன்னும் 3 வருஷத்துக்கு அவர் வழி நடத்தணும். 2026ல் அவர் ஜெயிச்சதை வளமா இந்த 26 இவருக்கு 24ல் நடந்து 27 அப்படி 2 மடங்கு உயர்த்தி கொடுக்கணும். அது எங்களோட ஆசை. அவர் மாநில தலைவர் எங்களுக்கு தலைவரா இருக்கணுங்கிறது எங்க ஆசை. இல்ல அவர் அதையும் தாண்டி நான் மக்களுக்கு அமைச்சரா இருந்து பயனுள்ள பயணம்னா அதுவும் சந்தோஷம் தான். ஆனா ஒரு தொண்டனா எனக்கு வந்து எங்க தலைவரா இருக்கணும், கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஆசை. அதைத்தான் நான் விரும்புறேன். அடுத்து ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அவர் அப்பா பெயரில் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது இருக்கட்டும். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய
ஆட்சியில் வந்து அந்த நிறுவன சிலைகளாக இருக்கட்டும் எல்லாமும் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வந்து அடித்து நொறுக்கிற வீடியோக்கள்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம். அதே போல் காட்சி வந்து தமிழ்நாட்டில் அரங்கேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேம் அப்படியே நடக்குது. ஒன்றும் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பாவால் சிஎம் ஆனார். இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா கருணாநிதினால சிஎம் ஆயிருக்காரு. அவர் ஏன் இது பண்ணாருன்னா வருஷத்துக்கு 15,000 ரூபாய் மகளிருக்கு காசு கொடுக்குறோம்னு காசை கொடுத்துட்டாரு. கல்லா காலி ஆயிருச்சு. அதனால இவர் ஏகப்பட்ட வரி எல்லாத்தையும் சொத்து வரியா இருக்கட்டும், நீர் வரியா இருக்கட்டும், பத்திர வரியா இருக்கட்டும் எல்லா வரையும் ஏத்திட்டாரு. அதே ஸ்டாலின் வந்து இங்க வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் எல்லாரும் கொடுத்துட்டு காசு பத்தல இலவச பேருந்து சொல்லிட்டு ஓசி பேருந்து சொல்லி கொடுத்துட்டு காசு பத்தாம எல்லா வரையும் ஏத்திக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து ஏகப்பட்ட சிலைகளை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வச்சாரு. ஏகப்பட்ட சிலைகளை வச்சு இங்க இதே தான் இங்க ஸ்டாலின் இங்க ஏகப்பட்ட சிலைகளை வச்சிருக்காரு. கடலுக்குள்ள பேனா வைக்கிறேங்கிறாரு. கலைஞர் பேர்ல இது லைப்ரரி ஓபன் பண்றாரு. அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேருந்து நிலையம் சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. சேம் டிட்டோ. 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வது விஷயம் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி இவ்வளவு தூரம் பண்ணி அங்க வந்து அவருக்கு எதிராக கருத்து சொன்ன ஜனநாயகத்துல அவருக்கு எதிராக கருத்து சொன்னவங்களை பூரா கைது சொல்லி உள்ள வச்சாரு. இப்ப அதே ஸ்டாலின் அவங்க ஜனநாயகத்துக்கு ஆதரவா ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா தூக்கி குண்டாஸ்லையும் கஞ்சா கேஸ்லையும் இல்ல பல யூடியூபர்ஸை வந்து ஒடுக்கியும் அடக்கியும் வச்சுக்கிட்டு இருக்காரு. 5வதா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னா டெபாசிட் போய் 11 தொகுதி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. அது 26ல ஸ்டாலினுக்கு நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. அவர் டிட்டோ அங்க என்ன நடந்திருக்கோ அதை இங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அது இங்க இவருக்கு நடக்க போகுது. வேற ஒன்னும் இதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அது நடக்க தான் போகுது. 26ல நீங்க பார்க்க தான் போறீங்க.